ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட கர்த்தரை நாம் துதித்து அவரை தொழுது கொள்வோமாக. அதற்கு அடையாளமாக உயிரோடு எழுந்தவரே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்தில் கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, நல்ல கனி என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிறது. அதனால் நீங்கள் தவறாமல் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அது மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கூட நமக்கு இந்த வாரத்துக்கான தலைப்பு என்னென்னா, நல்ல கனி என்ற தலைப்பில் சத்தியத்தை நாம் சிறிதளவு தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கனி என்று நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது, வேதத்தின்படி பார்த்தோம்னா ஆவியின் கனி நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல கனின்னு சொல்லும்போது இன்னொன்று ஒரு ஞாபகம் வரும்னா, நிறைய பழங்கள் ஞாபகம் வரும். பழங்கள் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பழம் பிடிக்கும். கரெக்டாக? இப்போ ஒரு சிலருக்கு ஆப்பிள் பிடிக்கலாம், ஆரஞ்சு பிடிக்கலாம். எல்லாமே பழம்னும் போது எல்லாமே சுவை உள்ளது தான். அப்போது இந்த பழம் எல்லாருக்கும் எப்படி பிடிக்குதோ அதே போல் பழத்தில் எல்லாரும் அறிஞ்சிருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு சில கனிகள் இருக்குது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனி என்று சொல்லும்பொழுது அதில் அந்த கனின்ற பார்க்கும்போது ஒரே ஒரு பதம் வருது. அந்த ஒரு பதத்தில் 9 விதமான சுவைகள் இருக்குது. அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ என்று சொல்லி. அதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்க இன்னொன்று என்னென்னா, நான் இப்படி பேர் வச்சிருக்கேன், மாம்சத்தின் கனி என்று சொல்லி. மாம்சத்தின் கனி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் மாம்சத்தின் கனியை கொடுத்துட்ருக்குறோமா இல்லை ஆவியின் கனியை கொடுத்துட்ருக்குறோமான்றது நாம் 2 காரியம் பார்த்துருக்க போகிறோம். அதுக்கப்புறம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரி, முதலாவதாக நம்ம நேராக கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நம்ம முதல்ல ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இங்கே இயேசு சொல்லியிருக்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி,
என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். ஆமென். இங்க 3 விதமான பதத்தை சொல்லப்பட்டு வருது. முதல்ல பிதா யார் என்று சொன்னார், அவர் திராட்சை தோட்டக்காரர். அதுக்கப்புறம் திராட்சை செடி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் கொடி என்று சொல்லப்படுது, அந்த கொடி யாருன்னா மனுஷராகிய நாம, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம கொடிகள். அப்போ இந்த கொடியானது திராட்சை செடியில இணைத்தா மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும். இப்போ நீங்க எத்தனை பேர் இந்த திராட்சை செடியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அந்த திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா கொடிகள் இருக்கும். அந்த திராட்சை செடி கொடிகள் அதற்கு மத்தியில தான் நம்ம திராட்சை பழங்களை நாம பார்க்க முடியும். இஸ்ரேல் தேசத்துல திராட்சை அந்த கொலைகள் பார்த்தோம்னா 2 பேர் சுமந்துட்டு போற அளவுக்கு ரொம்பவும் அதிகமான எடை உள்ளதா இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம கடைகளில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சின்ன அளவு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனமான ஒரு திராட்சை அந்த கொலை இருக்குமா. அதில் என்ன வசனம் சொல்லுதுன்னா, நம்ம கனி கொடுக்கணும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையே என்ன அப்படின்னா, நாம் கனி கொடுக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை கொடுக்குறோமா? இதுன்னா புதுசாக இருக்குது கனி, அது எப்படி கொடுக்கறது? நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். நம்ம உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். அப்போ இன்னைக்கு அந்த திராட்சை செடி எப்படி அந்த முழுமையை பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை செடியில அந்த கொடி இணைந்திருக்கணும். அப்பதான் அது கனிகளை கொடுக்கும். நான் முன்னாலே சொன்ன திராட்சை செடி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, கொடி என்பது நம்மை குறிக்குது. இப்போ நான் கொடியா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறாங்க. நான் அவரோடு கூட ஒட்டி இருந்தாதான் நல்ல ஆவிக்குரிய கனிகளை என்னால் கொடுக்க முடியும். அதற்கு யார் உதவியா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உதவியா இருப்பார். நம்ம முன்னால சொன்ன திராட்சை தோட்டக்காரர் பிதா என்று சொன்னேன். அப்புறம் திராட்சை செடி இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன். கொடி என்பது மனிதராகிய நாம விசுவாசி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நம்மளே சொல்றேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இதுல எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வளரணும்னா அதுக்கு என்ன அதிகமா தேவைன்னா, நமக்கு தண்ணீர் அதிகமாய் தேவைப்படும், சூரிய வெளிச்சம் தேவைப்படும், அப்புறம் நல்ல ஒரு மரம், நல்ல ஒரு நில அமைப்பு தேவைப்படும். இதெல்லாம் சரியா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு மரமா இருந்தாலும் அதுல நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஓடும் பொழுதுதான் அது வேறு பிடித்து நாம கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். ஆமென். அப்போ இது மூலியமா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடியாகிய நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும்னா நிறைய கனிகளை நான் கர்த்தருக்காக கொடுக்க முடியும். இதன் மூலியமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார் என்று சொல்லி நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள என்ன மாதிரி கனிகள் இருக்கு, நம்ம கனிகளை கொடுத்துட்டு இருக்கிறோமா என்பதை நாம சிறிது தியானிக்கலாம். அப்போ இன்று நாங்கள் சொன்னல உங்களுக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆவியின் கனியை குறித்து இங்க பவுல் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனங்கள் தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனி தான் ஆவியின் கனி என்று சொல்லப்படுது. அதே போல ஆவியின் வரங்களும் இருக்கு, ஆவிக்குரிய வரங்களும் இருக்கு, அதுவும் 9 தான். அப்போ இந்த ஆவியின் வரங்கள் எதற்கு, ஆவியின் கனிகள் எதற்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவியின் வரங்கள் எதற்கு என்பதுனா கர்த்தருடைய காரியங்களை செயல்படுவதற்காக. ஆவிக்குரிய வரங்கள் நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஆவியின் வரங்கள் உங்களுக்கு தெரிந்தது தான். அது நம்ம கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவும் தேவன் நாம மகிமைக்காக நம்மை பயன்படுத்துக்காக இந்த வரங்கள் எல்லாம் கிரியேட் செய்யுது. ஆனா இந்த ஆவியின் கனி என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா தேவை. எப்பவுமே சொல்லுவேன் நான், நமக்கு ஆவியின் வரங்களை காட்டிலும் ஆவியின் கனி கண்டிப்பாக தேவை. ஆவியின் கனி இல்லாம நம்மளால முழுமை அடைய முடியாது. பிதாவுடைய பெரிதான நோக்கம் என்ன தெரியுமா? நாம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்.
அது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த 9 விதமான நல்ல கனிகள் அவருக்குள்ள இருந்ததை நாம பார்க்கிறோம். இங்க நான் வாசித்த மறுபடியும் இந்த ஒவ்வொரு கனிக்கு பின்னால இயேசு கிறிஸ்து இருக்கிறத நீங்க பாருங்களேன். அன்புன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஞாபகம் வருவார். அது மாத்திரமல்ல, சந்தோஷம் அவருக்குள் நிறைவாய் காணப்பட்டது. சமாதானம், அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நீடிய பொறுமை, இயேசு கிறிஸ்துவுக்கு போல பொறுமையுள்ள ஒரு மனிதனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் எந்த தவறும் செய்யாத போதிலும் அவர் வாயை தரவாதபடிக்கு தேவ சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேறும்படிக்கு பொறுமையோடு கூட அவர் கடைசியில அந்த சிலுவையின் பாடுகள்ல நாம பார்த்திருப்போம். நீடிய பொறுமை அவருக்குள்ள காணப்பட்டது. தயவு அவருக்குள்ள இருந்தது. நற்குணம் அவருக்குள்ள இருந்தது. விசுவாசம், ஹல்லேலூயா, விசுவாசம் அவருக்குள்ள அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. சாந்தம், அப்புறம் இச்சை அடக்கம், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து முழுமையா இருந்தார். ஹல்லேலூயா. அவரை போல நாம மாறணும். இப்ப அப்படியே நம்மளை அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்ப எனக்குள்ள இந்த அன்பு இருக்கா? சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, விசுவாசம், அப்புறம் சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் எனக்குள்ள, கேட்கிற உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கா? இதெல்லாம் நாம பார்க்கணும். எனக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எனக்குள்ள அன்பு இருக்குன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். அன்பை நான் என்ன பண்ணணும்னா வெளிக்காட்டணும். ஹல்லேலூயா. இன்னும் உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மாமரம், ஏதோ ஒரு மரம் வச்சுக்கங்களேன், ஒரு மாமரமே வச்சுக்கலாம். மாமரத்தில் நல்ல பழங்கள் காய்த்து மரத்திலேயே இருந்துச்சுன்னா அது யாருக்கு எந்த பயனுமே இல்லை. அந்த மரம் என்னைக்கு பறித்து மற்ற மனிதர்களோ மற்ற ஜீவராசிகளோ சாப்பிடும் போது தான் அது அந்த மரத்துக்கு ஒரு பிரயோஜனம். அதாவது மறுபடியும் சொல்றேன், ஒரு கனி மரத்திலேயே இருந்துச்சுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மரத்துல இருக்க கனி விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது தான் அந்த மரத்துக்கான கனிக்கான ஒரு வேல்யூ இருக்கு, பிரயோஜனமும் உண்டு. எனக்குள்ள அன்பு இருக்கு, எனக்குள்ள சாந்தம், நற்குணம், சமாதானம் எனக்குள்ள இருக்குன்ட்டு நான் எனக்குள்ளவே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் நிமித்தம் கர்த்தர் மகிமை அடையவும் மாட்டார். அப்போ எனக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த அன்பை நான் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு எடுத்து நான் அந்த அன்பை எடுத்து உரைக்கணும். அது இந்த மற்றவர்களை நேசிக்கணும். இப்போ என்னோட மனைவி மேல எனக்கு அன்பு இருக்கு, ஆனா அன்பை நான் காமிக்காமவே இருந்தேன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு கணவன் மனைவின் மீது அன்பு வைக்கணும். ஒரு மனைவி கணவன் மீது அன்பு வைக்கணும். ஒரு பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு வைக்கணும், அதாவது அன்பை வெளிப்படுத்தணும். அதே போல பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அன்பை வெளிப்படுத்தணும். இப்படி ஒரு குடும்பம், ஒரு திருச்சபை சமுதாயத்தின் மேல அன்பை வெளிக்காட்டணும். இப்படி வெளிக்காட்டும் போது தான் நம்ம கர்த்தருக்காக நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்குள்ள நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம நன்மை செய்யும்படிக்கு நமக்கு திராணி இருக்கும்போது நம்ம செய்யாம போனோம்னா அது பாவமாயிடும். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் எப்போ ஷைன் ஆகும்? நம்ம எப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கனியை வைத்துட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஏதாவது அன்புன்ற கனி எனக்குள்ள இருந்துச்சுன்னா அது நான் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எனக்குள்ள கர்த்தர் அந்த அன்பு குணம் வச்சிருக்கிறாருன்னா அதனை எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த அன்பை நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் அன்பாய் பேசணும், என் மனைவி என் பிள்ளைங்க கிட்ட அன்பாய் பேசணும். அப்போதான் அந்த அன்பை வெளிக்காட்டும் போது தான் அந்த தேவனாகிய கர்த்தர் மகிமை அடைவார். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ஜனங்களை பார்த்து மனதுருகினார். அவர் எவ்வளோ பிஸி ஷெடியூல்ல இருக்கும் பொழுது கூட ஒரு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடும்போது கூட அவர் பொறுமையாய் நின்று அவருடைய தேவை என்னன்னு ஒரு கேட்டு அறிந்தார். அவர் வெளிப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சார். இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில அன்பை ஜனங்க கிட்ட காட்டுறோமா? நமக்குள்ள பொறுமை, அந்த பொறுமையை நாம வெளிப்படுத்துறோமா? வெளிப்படுத்த வேணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தணும். இதற்கு மாறாக நாம என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் மாம்சத்தின் கனின்னு ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புதுசாக ஒரு வார்த்தை. அதாவது மாம்சத்தின் கிரியை தான் மாம்சத்தின் கனி என்று நான் எப்படி சொல்றேன். அதுலயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. நான் இப்படி வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போறேன் கனிகளுக்காக. மாம்சத்தின் கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை,
பிலிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகள். இது எல்லாமே மாம்சத்தின் கனி என்று சொல்றோம். இதெல்லாம் நம்ம வெளிக்காட்டி கொண்டிருக்கோமானால் இது மூலியமாக பிதா மகிமை அடைய மாட்டோம். நம்ம எப்படி பிதா மகிமை அடைவார் என்று சொன்னோம்னா, நம்ம சரீரத்தினாலும் ஆவியினாலும் பிதாவை நாம் என்ன பண்ணணுமா, மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனமும் இயேசு கிறிஸ்து எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறாரு, நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு மரம் அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல கனிகளை கொடுக்கணும். நீங்க ஒரு மரம் நடுறீங்க வீட்டில், அது நல்லா வளருது, நல்ல பெரிய மரமா வளர்ந்து அதுல எந்த ஒரு காயோ பழமோ வரலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமா ஒரு பெரிய மரத்தை நான் வளர்த்தேன், அதுக்கு நீர் பாய்ச்சினேன், என் இடத்த எல்லாம் அதுக்கு கொடுத்தேன், அது நிறைய இடத்தெல்லாம் எடுத்துக்கிச்சு, தினமும் இலை விழுந்திருப்போம், பெருக்கியிருப்போம், எவ்வளவோ காரியங்கள் பண்ணியிருப்போம். எல்லாம் பண்ணிட்டு கூட அந்த மரத்தில் ஒரு கனியும் வரலை அப்படின்னா அதை வச்ச அந்த தோட்டக்காரனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். என்னடா வச்ச மரத்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாமல் இடத்த அடைக்குது, குப்பையும் சேர்க்குது, ஆனால் நான் எதிர்பார்த்த கனியே வரல அப்படின்னா தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? மரம் இல்லாத இந்த கனியில் எந்த ஒரு பழமும் கொடுக்க முடியாது, இந்த மரம் வேஸ்ட்டு தான், இது இடத்தையும் அடைக்குது, குப்பையாக்குது, இடத்தெல்லாம் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அந்த மரத்தை வேரோடு எடுத்துடுவான். அப்போது நல்ல கனி கொடுக்குற மரம் தான் என்ன பண்ணுமா, நிலைத்து இருக்குமா. நமக்கு இந்த ஞானம் இருக்குல்ல, நமக்கு எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாதுன்னு தெரியுது. நல்ல சுவையான ஒரு மரம் வந்து சுவையான கனியை கொடுத்தா நம்ம வச்சுக்கணும். அதுவே அந்த மரம் கசப்பான கனியை கொடுத்தா வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மரத்துல அந்த மரம் கொடுக்குற அந்த கசப்பான கனி எதுக்கு பிரயோஜனப்படாது, அதை நம்ம வெட்டி போட்டுருவோம். சுவையான கனி கொடுக்குற மரத்தை மட்டும் நம்ம வச்சுப்போம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள இந்த 9 விதமான கனிகள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் மகிமை அடைவார். நம்ம மூலியமாக நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், நம்மளை பிடுங்கி எரிய அக்கினியில போட்டுருவார். அதாவது இப்போ அந்த கொடி வந்து திராட்சை செடி நிலைத்து இல்லாம இருந்துச்சு வச்சுங்களேன், அது தூரமா இருந்துச்சுன்னா அது காய்ந்து போயிடும். காய்ந்து போச்சு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணுவாங்க, எரிகிற அக்கினியில போட்டுருவாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப ட்ரை லைஃபா இருக்குங்க, திடீர்னு என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அந்த ட்ரை லைஃப் வருது அப்படின்னா, இது நிலைத்திருங்கன்னு சொல்றீங்க, எப்படிங்க நிலைத்திருக்கணும் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசுவுக்குள் நிலைத்திருப்பது எப்படி? ஒரு 3 காரணம் சொல்லி நான் முடிச்சிடறேன். இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணும்னா எப்படி தெரியுமா? அவர் வார்த்தையில நிலைத்திருக்கணும். வசனம் தான் சொல்லுது. இங்க நம்ம வாசிக்கிறோம், எடுத்து இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணுமா, செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சிஷ்யரா இருப்பீங்க. அப்ப பாருங்க, நம்ம வந்து அவர் வார்த்தைக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். அப்ப வேத வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும். கர்த்தர் நம்ம கரங்களை எடுத்து கொடுத்த வேத புத்தகத்தை நாம தவறாமல் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பீங்க, தியானிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாம கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து அதன்படி நாம நடந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நான் விசுவாசி என்று சொல்லியும் வேதத்தை வாசிக்காம தியானிக்காம நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என் மூலியமாக தேவன் மகிமை அடைய மாட்டான். நம்ம கர்த்தருக்காக என்ன ஊழியங்கள் செய்யலாலும் அது ஊழியங்கள், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கானா, முக்கியமா நம்ம செயல்படுத்த வேண்டியது தெரியுமா, சொல்லப்பட்ட இந்த ஆவியின் கனி நம்ம வெளியே கொண்டு வரணும். அதற்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறார். எதற்காக நம்ம தெரிந்து கொண்டார் சொல்லுது பார்த்தீங்களா? அதே மேலே 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரியுமா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், ஏற்படுத்த என்று சொல்ல பார்த்தீங்கன்னா நல்ல கனிகளை கொடுக்கும்படி. நம்ம சொல்றோம், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் விசுவாசி என்று சொல்றோம்ல, நாம கனி கொடுக்குறோமா? நாம கனி கொடுத்தோம்னா நம்ம பிழைச்சோம். நல்ல கனிகளை நம்ம கொடுக்க தவறி விட்டோம்னா
அவ்வளவுதான். முன்னாடி சொன்னேன், நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடுமா? அக்கினியில போடப்படுமா. நம்ம நல்ல கனிகளை கொடுக்க தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேதம் எச்சரிக்குது, நீ நல்ல கனி நீ கொடுக்காம போயிட்டீன்னா நீ எரிகிற நரகத்துக்கு பங்கடைவாய். விசுவாசியை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் இது கருத்து சொல்றது. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டது அதை யோசித்து பார்க்கணும். அதான் பெர்க்மன்ஸ் ஐயா அதை அழகா பாட்டு பாடுவாரு. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இந்த பாடல அருமையான ஒரு பாடல். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு என்ன பண்ணப்படுமா? அக்கினியில போடப்படும். நாம் அக்கினியில பங்கடைவதற்காக தெரிந்து கொள்ளப்படலை, கர்த்தருக்காக நல்ல கனிகளை கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால இதை கேட்கிற பிரசங்கிக்கிற நமக்கு என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நம்ம நீங்க மீதி இருக்கிற நேரங்கள்ல இந்த அதிகாரத்தை வாசித்து தியானிச்சுட்டு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் திராட்சை செடியை குறித்தும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் இங்க போடப்பட்டிருக்கு. இதை தியானிங்க, தியானிச்சு அதுல கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம செயல்படுவோமானால் அவர் வருகையில நாம காணப்படுவோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்து கனிகளை கொடுப்போம். மறந்துடாதீங்க, ஆவியின் கனி 9 ஒரு விசுவாசிக்குள்ள வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதற்கு யார் உதவியா இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உதவியா இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவிக்குள்ளதான் ஆவியின் கனிகளும் இருக்கு, ஆவியின் வரங்களும் இருக்கு. இந்த ஆவியின் ஆவியின் வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவிக்குள்ள அடங்கி இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினர் நமக்கு உதவி கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால நீங்க உங்களுடைய காரியங்களை எப்படி செய்யப்படணும்னா, பரிசுத்த ஆவியிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் கர்த்தருக்குன்னு நல்ல கனிகளை கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்குள்ள ஊற்றுங்க என்று சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் நம்மை சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம கனிகளை கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்போது ஒரு கண்களை மூடி நாம ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இதோ அப்பா, இந்த சண்டேயில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கவும் கேட்கவும் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, தேவனே, நல்ல கனி கொடுக்கும்படி எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்கப்பா. இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய கெட்ட கனிகளை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்பா. நல்ல கனிகளோ சிறிததான்ப்பா இருக்கலாம். ஆண்டவரே, இது நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற பண்ணுங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவே, உண்மை நிலைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை வாழவே நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. நாங்கள் இயேசுவோடு இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உம்மோடு கூட நாங்கள் ஒட்டி இல்லாதபடிக்கு பிரிந்திருப்போம். ஆனால் அப்பா, நல்ல கனிகளை கொடுக்க முடியாது அப்பா. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஐக்கியம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒருவர் பேசிக்கொள்ளுதான் நல்ல ஐக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நேசிக்கிறவங்க ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிரியமானதை ஒருத்தர் செய்வாங்கன்னு நாங்கள் உலக பிரகாரமாக அறிந்திருக்கிறோமே அப்பா. இந்த ஞானம் எங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தாவே, ஆவிக்குரிய விஷயத்தில் கூட அப்பா உமக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு சுத்தமானதை நாங்கள் செய்யப்படும் பொழுது, உம்முள் நிலைத்து இருக்கும் பொழுது, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது தான் அப்பா எங்களுக்குள்ள நல்ல கனிகள், நல்ல பண்புகள், நல்ல குணநலங்கள் வெளிப்படுமே. இன்றைக்கும் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல கனிக்கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்க ஒருபோதும் அப்பா கெட்ட கனிகளை கொடுத்து நாங்கள் அப்பா இந்த மாதிரி வேதனைக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு மனமில்லை ஆண்டவரே. நல்ல கனிகளை கொடுக்கத்தான் நாங்கள் பிரியப்படுகிறோம். அந்த நல்ல கனிகளை கொடுக்க பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் துணை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதோ கேட்கிற ஒவ்வொருவரையும், பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து செல்லுங்க அப்பா. ஆவியின் கனி எங்களுக்குள்ள காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள
எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான முட்கள் ஆகட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பான வேர்கள் எல்லாமே பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் கனி கொடுக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தகர்த்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவை அனைத்தையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.